வணக்கங்க. ஒரு வியாபாரி தன்னோட வியாபாரத்துக்கு உறுதுணையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த கழுதைக்கு வயசாயிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள அந்த தோட்டத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தப்ப தவறி பக்கத்துல இருக்கிற ஒரு பாழுங்கிணத்துல விழுந்துட்டு கழுதையோட சத்தத்தை கேட்டு இவர் ஓடி போய் பாக்குறாரு. கழுதைய வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இவரால முடியல. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, இந்த கழுதையை எடுக்கிறதுக்கு வெளியில எடுக்கிறதுக்கு ஆகிற செலவை விட இந்த கழுதையோட மதிப்பு குறைவுதான். அதனால பேசாம அந்த கிணறையும் நீ மூடணும், அதுல மண்ணை போட்டு கழுதையோட மூடிடலாம் அப்படின்னாங்க. இவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல கழுதையோட சேர்த்து மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சாங்க. அந்த மண்ணை போட்ட உடனே கழுதை மரண பயத்துல பயங்கரமா சத்தம் போட்டுது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிக்கிட்டே வந்தது. ஒரு கட்டத்துல சுத்தமா நின்னு போயிட்டு இவர் போய் பார்த்தாரு, அந்த கழுதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கிறாரு. இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த கிணத்தோட பாதி அளவுக்கு மண்ணு நிரம்பி இருக்கு. அந்த மண்ணு மேல இந்த கழுதை நின்றுகிட்டு இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இவங்க போட்ட மண்ணை எல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த மண்ணு மேலேயே ஏறி ஏறி கழுதை பாதி அளவுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டாங்க. கிணத்து மேல் மட்டம் வந்தோடனே கழுதை வெளியில குதிச்சு பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு ஓடிட்டு. இந்த மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய துன்பங்கள் நம்மளை வந்து தாக்கும். நம்ம யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்க கூட கைவிட்டுருவாங்க. யாருக்கெல்லாம் நமக்கு நன்மை செஞ்சிருக்கோமோ அவங்க கூட நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய மன உறுதியோட இருந்து நமக்கு வர்ற துன்பங்களை எல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு அதுல இருந்து வெற்றிகரமா வெளிவரக்கூடிய மனநிலை நமக்கு வேண்டும். இதத்தான் வள்ளுவர் கூட இப்படி சொல்லியிருப்பாரு ஒரு குரல்ல, இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு. இடும்பைனா துன்பம், துன்பத்துக்கே துன்பம் தந்து அந்த துன்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய மனநிலை படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட மன உறுதி படைத்தவர்களாக நாம் நம்மை மெருகேற்றிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.